ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, தேகம் யோகம் பாக்கியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் முத்திரைகளின் மூலமாக ஒவ்வொரு உறுப்புகளையும் தலைமுதல் கால் வரை அனைத்து உறுப்புகளையும் சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய யோக பயிற்சிகள், முத்திரை பயிற்சிகளாக பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது தைராய்டு, பேரா தைராய்டு. மிக அற்புதமான சுரப்பி. இந்த சுரப்பியை நன்றாக சுரக்க செய்யக்கூடிய முத்திரைகள் என்னன்னு பார்க்க போகிறோம். இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. நம்ம உடம்புல தைராய்டு சுரப்பி அதிகமாக சுரந்தால் உடல் மெலிஞ்சிக்கிட்டே போவாங்க, குறைவாக சுரந்தால் உடல் பருமனாயிட்டே வருவாங்க. அதே மாதிரி தைராய்டு சுரப்பியில் ஏற்படுகின்ற மாறுபாடுகள் தான் பெண்களுக்கு மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கருப்பையில் கருமுட்டை தங்காத நிலை, புத்திர பாக்கியம் இல்லாத நிலை, மாதவிடாய் காலகட்டத்தில் அவங்களுக்கு ஏற்படைய மனச்சோர்வுகள், இவை அனைத்திற்குமே அடிப்படை காரணம் தைராய்டு. அப்போ அது சரியாக சுரக்கணும். ஆண்களை பொறுத்த மட்டுக்கும் அவங்க சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கணும், புத்திர பாக்கியம் கிடைக்கணும், உடம்புல உயிராற்றல் நன்றாக இருக்கணும். அதற்கு எல்லாமே தைராய்டு சுரப்பி நன்றாக சுரந்தால்தான் மற்ற சுரப்பிகள் நன்றாக சுரக்கும். இன்றைக்கி நிறைய பேர் பார்க்கணும், தைராய்டுக்கு மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, கண்டினியூஸாக சாப்பிடணும்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நிச்சயமாக யோக கலையின் மூலமாக இதற்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும். நிறைய நபர்களுக்கு கொடுத்துருக்கோம். தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணி எந்த மருத்துவத்தை அவங்க காமிக்கிறாங்களோ அந்த டாக்டர்கிட்டே சொல்லிவிட்டு, சார் இப்போ நான் முத்திரையும் பயிற்சி பண்ணுறேன், அந்த டாக்டரை அவங்களுக்கு ஒரு 21 நாள் 48 நாள் செக் பண்ணி பார்க்குறாங்க. பரவாயில்ல, இப்போ தைராய்டு உங்களுக்கு நல்ல நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு, கிராஜுவலாக டோஸை குறைச்சி இன்றைக்கி மாத்திரையே இல்லாமல் இருக்காங்க. இது நீங்கள் இன்றைக்கு ஜென்ரல் ஹெல்த்தில் இருக்கவங்களே இந்த முத்திரையை பண்ணுங்கள். வயது ஆக ஆக உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸோ இப்பொழுது நம்ம இன்றைக்கு 2 முத்திரைகள் பார்க்க போகிறோம். இந்த முத்திரையில் சூன்ய முத்திரைன்னு ஒரு முத்திரையை பார்க்க போகிறோம், சங்கு முத்திரைன்னு பார்க்க போகிறோம். இந்த 2 முத்திரையுமே தைராய்டு, பேரா தைராய்டை சிறப்பாக இயங்க செய்யும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதல்ல இந்த மாதிரி நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இது சுகாசன நிலை. தரையில் அமர முடியாதவர்கள், வயதானவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்தே பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம ப்ரீத்திங்கை நார்மல் பண்ணிக்கிடுறோம். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. அந்த மூச்சு உள்ளெழுக்கும் போது லேசாக வயிறு வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது வயிறு லேசாக உள்ள வைக்கிடணும். இப்போ கை முன்னாடி வச்சுக்கோங்க. இப்போ முதல் முத்திரை சூன்ய முத்திரை பண்ண போகிறாங்க. நடுவிரல் மடிச்சுக்கோங்க நல்லா, அதனுடைய மையத்தில் கட்டை விரல். இது சூன்ய முத்திரை. கண்களை மூடி நல்ல தைராய்டு, பேரா தைராய்டுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். கை முட்டியில் வச்சுக்கலாம். இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். தைராய்டு, பேரா தைராய்டுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சங்கு முத்திரை அப்படிங்கிற முத்திரை பார்க்க போகிறோம். முதல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. அந்த மூச்சு உள்ளெழுக்கும் போது உங்கள் உணர்வு வயிறு லேசாக வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது அப்டாமன் லேசாக உள்ளே போய்க்கிடணும். இதுதான் சரியான மூச்சோட்டம். இப்போ இந்த சங்கு முத்திரை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். எல்லா விரல்களையும் இப்படி இணைச்சிக்கோங்க. 2 கட்டை விரல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கை ஜஸ்ட்டுக்கு நேராக வச்சுக்கோங்க. நார்மல் ப்ரீத்திங். இப்போ 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் ப்ரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இந்த முத்திரை செய்யும் பொழுது உங்கள் உணர்வு தைராய்டு, பேரா தைராய்டுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். நம்பிக்கையோடு பயிற்சி பண்ணுங்கள். நிறைய நபர்களுக்கு இந்த பயிற்சி கொடுத்துருக்கோம். சென்னையில் ஒரு மேரேஜ் ஆகாத ஒரு அம்மாவுக்கு இந்த இடத்துல தைராய்டு கட்டி வீங்கிருச்சு, அவங்களுக்கு மேரேஜ் ஆகலை, ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் வந்து பார்த்தாங்க. அவர்களுக்கு இந்த 2 முத்திரைகளை கொடுத்து நம்பிக்கையோடு 5 நிமிஷம் 3 வேளை ப்ராக்டிஸ் பண்ண சொன்னேன். 21 நாட்களில் அந்த கட்டி கரைஞ்சு ஆட்டோமேட்டிக்காக தைராய்டு நிலையும் நார்மலுக்கு வந்துருச்சு.
எந்த டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்களோ அவங்களே பார்த்துட்டு இனிமேல் உங்களுக்கு மெடிசன்லேயே க்யூர் பண்ணிக்கலாம். 1 மாதம் மெடிசன் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதே நிப்பாட்டி இன்றைக்கு திருமணமாகி 2 குழந்தைகளுடன் நன்றாக இருக்கிறாங்க. ஆகையினால நம்பிக்கை வச்சுக்கோங்க. நம்ம உடம்பில் ஏற்பட்ட சின்ன சின்ன குறைபாடுகள் இந்த முத்திரைகளே நமக்கு நிச்சயமான தீர்வு கிடைக்கும். நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தைராய்டு பேரா தைராய்டுக்கு மாத்திரை சாப்பிடுவதை நிப்பாட்டி முத்திரையின் மூலமாகவே வளமாக வாழ முடியும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.